உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. வடசென்னை வடக்கு மாவட்டம் சார்பில் திருவாரூரில் நடைபெற இருக்கும் வணிகர் தினம் மே 5 வணிகர் விழிப்புணர்வு எழுச்சி மாநில மாநாடு குறித்த ஆலோசனை கூட்டத்தை வடசென்னை வடக்கு மாவட்ட தலைவர் திரு கொளத்தூர் SMP செல்லத்துறை அவர்கள் தலைமையில் பிரம்மாண்டமான வரவேற்பில் அகில இந்திய வணிகர்கள் சம்மேளனம் தேசிய துணைத் தலைவரும் பேரமைப்பின் பெருமைமிகு தலைவர் திரு AM விக்ரமராஜா அவர்கள் கலந்து கொண்டு மறைந்த கூடுதல் செயலாளர் மாரிமுத்து அவர்களின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார்கள். இக்கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் V கோவிந்தராஜுலு, மாநில பொருளாளர் ஹாஜ் AM சதகதுல்லா, தலைமை செயலாளர் பேராசிரியர் R ராஜ்குமார், சென்னை மண்டல தலைவர் NT மோகன், மாநில செய்தி தொடர்பாளர் P பாண்டியராஜன், மாநில கூடுதல் செயலாளர் BP மணி, சென்னை மாநகர இளைஞரணி அமைப்பாளர் AMV பிரதாப் ராஜா, வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் K புருஷோத்தமன், மாவட்ட பொருளாளர் S ராஜாசங்கர், மாவட்ட செய்தி தொடர்பாளர் S கோபி, மாநில துணைத் தலைவர் N சிவகுமார், மாநில துணைத் தலைவர் T பாலசுப்ரமணியம், மாநில இணை செயலாளர்கள் N ரவிச்சந்திரன், K ரவிசெல்வம், KR, URR முத்துசிவா, M தாமோதரன், சென்னை மாநகர இளைஞர் அணி இணை அமைப்பாளர் டாக்டர் லயன், JPR ரகு, இளைஞர் அணி அமைப்பாளர்கள் R வினோத், S காட்வின், M தாமோதரன், C பழனி, A திலீப் குமார் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள், மாவட்ட செய்தி தொடர்பாளர் கோபி மற்றும் நிர்வாகிகள் மற்றும் கிளை சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு மே 5 வணிகர் விழிப்புணர்வு எழுச்சி மாநில மாநாடு குறித்து சிறப்பு ஆலோசனை கூறினார்கள். இந்நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட நிர்வாகிகள், துணைத் தலைவர்கள், மாவட்ட இணை செயலாளர், தொகுதி செயலாளர், சென்னை மண்டல அமைப்பாளர்கள், மகளிர் அமைப்பாளர்கள், வடசென்னை வடக்கு மாவட்ட பகுதி சங்கங்களின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வடசென்னை வடக்கு மாவட்ட தலைவர் திரு கொளத்தூர் SMP செல்லத்துறை அவர்கள் நன்றி கூறினார். மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருஞ்சுவை உணவு வழங்கினார்கள். வருகின்ற 43வது வணிகர் தின மாநில மாநாடு குறித்து சிறப்பு ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமையேற்று வருகின்ற மாவட்டத்துறை அறிவியல் தலைவர் செல்லத்துறை அவர்களே, நிறைவுரையாற்றவர்கள் மரியாதைக்குரிய மாநில பொதுச் செயலாளர் சதகதுல்லா அவர்களே, மண்டலத்துறை NT மோகன் அவர்களே, செய்தி தொடர்பாளர் பாண்டியராஜன் அவர்களே, மாவட்டத்துறை செயலாளர் புருஷோத்தமன் அவர்களே, செயலாளர் ராஜாசங்கர் அவர்களே, கோபி அவர்களே, செல்லப்பாண்டியன் அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, நிர்வாகிகளுக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டார். இறுதி மரியாதைக்குரிய நம்மோடு சுறுசுறுப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற மாரிமுத்து அவர்கள் மறைந்து பதத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். அவர்களுக்கும் அதே போது இன்று நேற்று மறைந்திருக்கிற ஐயா நல்லக்கண்ண அவர்களுடைய நினைவாகும் தமிழ்நாடு வணிக சமூக பேரவைக்குரிய அலுவலர் ஏறக்குரிய நம்ம 28 ஆண்டுகள் அவர் அமைப்புக்காக பணியாற்றி வெளியேற்றப்பட்ட நல்லா இருக்கும். எல்லோருக்கும் நெருங்கிய ஒரு தொடரப்பட்டதோ அது அற்புதமாக செயல்படுத்துவதற்கு செயலாற்றுவதால் நம்முடைய ஆத்மா மாரிமுத்துவருடைய குடும்பத்தார் பிள்ளைகளுக்கு தமிழ்நாடு வணிக சமூக பேரமைப்பு என்பது இப்பொழுதுமே துணையிருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரக்கூடிய மாநில மாநாடு வெகு சிறப்பாக தமிழகம் முழுவதும் வேகம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். நேற்று தூத்துக்குடியிலே பிரமாண்டமான கூட்டத்திலே பங்கேற்று இன்று காலையில் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறேன். மாவட்டத்திலே சொன்னவுடன் SM செல்லத்துறை பொறுத்தவரையிலே காரணம் கேட்க மாட்டார், எதற்கு கேட்க மாட்டார்கள். தலைமை என்ன பணி சொல்லுகிறதோ அந்த பணிகளை தொழிலை சுமந்து செய்யக்கூடியவர் தான் உங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்கள். இவர்கள் எல்லாம் நிர்வாகிகளை அரவணைத்துக் கொண்டு இலக்கத்தோடு பிடிப்போடு நீங்கள் செய்ய ஒவ்வொருவரும் செய்யப்பட்டால் மட்டும்தான் தமிழ்நாடு வலிமையை விளைவார்கள். யாருக்கும் நமக்குள்ளே கௌரவம் தந்துவிடார்கள். அமைப்பு நன்றாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு விட்டுக் கொடுத்து அமைப்புகளை வளர்த்திட வேண்டும் என்று போட்டிட்டு வருகின்ற மாநில மாநாடு திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெறுகிறது. விழிப்புணர்ச்சி எழுச்சி மாநாடு. ஏன் விழிப்புணர்ச்சி எழுச்சி மாநாடு என்று சொன்னால், ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக நம்முடைய வணிகம் கடுமையாக சுரண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்.
கார்பரேட்டுகளுடைய ஆதிக்கத்தால் நம் வணிகம் அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே இதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு விழிப்புணர்ச்சி தேவை. விழிப்புணர்ச்சி இருந்தால் மட்டும்தான் எழுச்சி செயல்படுத்திட முடியும். ஆகவே ஒவ்வொரு கிளை சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று உழைத்திட வேண்டும். ஒவ்வொருவரும் குடும்பத்தோடு இந்த மாநாட்டுக்கு வரப்பட வேண்டும். அதற்கு சுற்றுலாத்துடன் நீங்க ஒரு நாள் ஏற்படுத்திக்கலாம். காரணம், தஞ்சை பெரிய கோயில் இருக்கிறது, வேளாங்கண்ணி மாதா இருக்கிறது, நாகூர் பள்ளிவாசல் இருக்கிறது. பெரிய எல்லா மும்மதமும் இணைந்து ஒரு மாவட்டமாக மாவட்டம் திகழ்கிறது. ஏற்கனவே 27 மாவட்டங்கள் அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் B.K. ராமமூர்த்தி அவர்கள் வெளி மாவட்டத்தில் வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு அமைத்திருக்கிறார். தொடர்ந்து அந்த பணிகளை அந்த பேரமைப்பு நிர்வாகிகள் பம்பரமாக சுழன்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 15 நாட்கள் தஞ்சை மண்டலத்தில் இருந்து நான் பணியாற்ற முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணம் தேர்தல் ஜுரம் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. இதை வேளையிலே தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு மாநாட்டு பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் உழைத்தால் போதாது, அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்து மாநாடு வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதை சொல்லி தொடர்ந்து மாநில பொருளாளர் இருந்து நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருப்பார்கள். ஒரு அரை மணி நேரம் விடை கேட்டிருக்கிறேன். அரை மணி நேரம் சென்று சரியாக ஒரு 12:40 உள்ள வந்துருவேன். நிறைவு வாக்கு என்பதை சொல்லி இப்பொழுது இடையிலே விடைபெற்று மீண்டும் இடையிலே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகிறதற்கும் தென்பாண்டி அவர்களே மற்றும் மாநிலத்துடைய பொருளாளர் அவர்களே, மோகன் அவர்களே, தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் அனைவருக்கும் மகளிரணி தலைவர்கள் எல்லாருக்கும் வளர்ச்சி சார்பாக இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலத்துடைய அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்களே, சிவகுமாரன் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். வடசென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய போர் வீரர் அண்ணன் SMB அவர்களுக்கு மாவட்டத்தின் சார்பாக கொண்டாடப்படுகிறோம். அண்ணன் வந்து எப்பயுமே அன்பு அதிகம் பத்தி பேசுனா ரொம்ப நிறைய பேசணும். நிறைய இந்த மீட்டிங் கேட்டா ரெண்டாம் அமைப்பு ரெண்டாம் பிரிஞ்சவர்கள் ரொம்ப உற்சாகமா இருக்கு. உங்களுக்கு மாநிலத்தில் சொல்லிட்டு இவ்வளவு ஒரு அற்புதமா இருக்க ரெண்டு அமைப்பு ரெண்டு மாநில தலைவரும் சிறப்பாக அவரை கொண்டு வேலை அமைத்து அவற்றின் மாநிலத்தில் சிறப்பான வளர்ப்பு மற்ற ஆலோசனை கூட்டம் எடுத்து கேட்டீங்கன்னா நம்ம திருவாரூர் மே 5 பற்றி பேசுறதுக்காக அந்த ஆலோசனை கூட்டம் போடுறோம். ஏன்னா போன மே வருஷத்துல வந்து வளர்ச்சி வளர்க்க மாட்டோம் நம்பர் 1 காமிக்கிறதுக்காக தான் தலைவர் சொன்னேன். தலைவர் நான் ஒரு மீட்டிங் போடுறோம். அப்போ நாங்கள் எங்களுடைய சங்கத்தினுடைய தலைவர் எல்லாருமே பேசுவாங்க. எவ்வளவு பேர் வாங்க புரிஞ்சு போகும்னு சொன்னேன். தலைவர் அர்ச்சனா என்ன பண்றாரு, உடனே அளவில் வாழ்ந்துட்டு இருக்காரு. எல்லாரும் அமைதி காத்து அரை மணி நேரம் தலைவர் வந்தால் நம்ம எல்லாருமே போகிறோம். அதனால யாராவது எந்த சங்கத்தில் எவ்வளவு மாநிலத்துடைய அவங்களுக்கு நம்ம சொல்லணும்னா எல்லாருமே கற்றுக்குவாங்க. அதுபோல் நம்ம எல்லாருமே இந்த வளர்ச்சியை வளர்க்க மாட்டோம். இந்த வருஷத்துல எவ்வளவு நம்ம சிறப்பாக நம்பர் 1 இருக்கணும்னா அது எல்லாம் உங்க கையில தான் இருக்குது. அது நீங்க எல்லாரும் ஒருத்தர் தலைவர்னா உங்க தலைவர் தலைவர் செயலாளர் போல அனைவரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வளர்ச்சதை வளர்க்க மாவட்டத்தை பலம் சேர்க்க வேண்டும் என்று உங்களை தாய்மொழி கேட்கிறேன். நன்றி, வணக்கம். தீர்மானம் 1. மாவட்ட குழு செயலாளர் திரு என் மாரிமுத்து அவர்களுக்கும் மாநில தலைமை அலுவலக உதவியாளர் திரு ஆர் கோபால் அவர்களுக்கும் வடக்கு மாவட்ட ஆலோசனை கூட்ட சார்பாக மிகுந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. தீர்மானம் 2. மே 5 திருவாரூரிலே நடைபெறுகின்ற வணிக தின மாநாடு ஒட்டுமொத்த தமிழகத்தை காட்டிலும் வடசென்னையில் மிகவும் சிறப்பான முறையிலே இந்த மாநாடு வெற்றி பெற நாங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு அனுப்பலும் அயலாமல் பாடுகிறோம் என்று இந்த தீர்மானம் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது.
ஒன்று வடசென்னை வடக்கு மாவட்டம் சார்பாக அனைத்து சங்க தலைவர் செயலாளர் பொருளாதார உதவியோடு 1000 இளைஞரணி உறுப்பினர்களை தீவிரப்படுத்த முயற்சியில் வடசென்னை வடக்கு மாவட்ட சார்பாக இந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 4. தமிழக மக்களின் வணிக மக்களை பாதுகாப்புக்கு கருதி வருகிற சட்டமன்ற தேர்தலில் நமக்கு பாதுகாப்பு உறுதியாக உறுதி செய்கின்ற அரசியல் அமைப்புக்கு தென்பாண்டி சிங்கம் மாநில தலைவர் டாக்டர் ஏ. விக்ரமராஜா அவர்கள் உறுதுணையோடு ஒப்புதலோடு இந்த வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் முழு ஆதரவு தரும் என்று தீர்மானமாக நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 5. வடசென்னை வடக்கு மாவட்டத்திற்கு பெரும் செல்வை சேர்க்கும் வகையில் மாநில நிர்வாகிகளை நமக்கு வழங்கிய நமது மாநில தலைவர் தென்பாண்டி சிங்கம் டாக்டர் ஏ. விக்ரமராஜா அவர்கள் என்ன செய்தார்? மாநில இணை செயலாளர் இருந்த திரு ஆவிட்டி பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு மாநில துணைத் தலைவர் பதவியும், மாநில இணை செயலாளர் திரு காமாட்சி கே. ஆர். அணிச்செல்வம் அவர்களுக்கும் இன்னொரு மாநில இணை செயலாளர் பதவி அருமை சகோதரர் யூ. ஆர். முஸ்து சிவா அவர்களுக்கும்